ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அநேகர் தேவனை இப்படிப்பட்ட நாமத்தினாலே ஸ்தோத்திரிப்பது உண்டு. யெகோவா ஈரே, அவர் என்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார், அவர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆங்கிலத்தில் சொல்லும்போது the Lord shall provide அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. It means there is a provider. நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கிற அர்த்தம் தான் யெகோவா ஈரே என்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். பிரியமானவர்களே, இது எதற்காக எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது என்று சொன்னால் 13ஆம் வசனத்துல தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த அந்த ஒரு ஆட்டுக்கடாவை பிடித்து ஆபிரகாம் தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எந்த இடத்துல பலிபீடம் கட்டப்பட்டு பலி செலுத்தப்பட்டதோ அந்த இடத்துக்கு தான் என்ன பேரு? யெகோவா ஈரே அப்படிங்கிற பெயர். தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்னு நினைச்சிடாதீங்க, ஒரு இடத்துக்கு வைக்கப்பட்ட பெயர். ஆனா அந்த இடத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த இடத்துக்கு தான் பெயர். என்ன பேரு? யெகோவா ஈரே. வேற மாதிரி சொல்லக்கூடாது, இல்ல தேவனுக்கு ஒரு பேர் வச்சாங்க அப்படி சொல்லக்கூடாது. இடத்துக்கு தான் அந்த பேரு. அந்த இடத்துக்குள்ள வந்தாதான் தேவனை இவ்விதமாய் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிற மேன்மை அனுபவிக்க முடியும். அந்த இடத்தை விசேஷமா இங்க சொல்றாரு. அதற்கான காரணம் என்ன? ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்று சொல்லும் போது எந்த இடத்துக்கு? பலிபீடம் கட்டப்பட்டு பலி செலுத்தப்பட்ட இடத்திற்கு. அதற்கான இந்த காரியத்தை உங்களுக்கு விளங்க காண்பிக்க நான் வாஞ்சிக்கிறேன். நான் ஆரம்பத்தில் உங்களோடு கூட பலிபீடத்தில் அறியப்படும் தேவன் அப்படிங்கிற தலைப்புல நான் பேசியிருக்கிற சத்தியங்கள் உண்டு. நீங்கள் தாராளமா நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க வேதத்துல எல்லா இடங்களையும் பாருங்க, தேவனை இப்படிதான் நீங்க பார்க்க முடியும். நான் துரிதமா சொல்றேன், யெகோவா ஈரே என்கிற நாமம் உடையவரை நீங்க இந்த இடத்துலதான் அனுபவிக்க முடியும். வேற இடத்துல இல்ல, இந்த இடத்துலதான் அனுபவிக்க முடியும். இவ எல்லா இடமும் யெகோவா ஈரேங்கிற பெயர் கொண்டதல்ல. ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கண்ட இந்த இடம் மாத்திரம்தான் யெகோவா ஈரேன்னு ஒட்டுமொத்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆக இது எதை வெளிப்படுத்துன்னு சொன்னா, பலிபீடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளம். ஏன் அப்படின்னு சொன்னா, அக்காலத்துல செலுத்தப்பட்டு வந்த எல்லா பலிகளுக்கும் ஒட்டுமொத்த தீர்வாய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சிலுவை என்கிற பலிபீடத்துல நமக்காக ஒரே தரம் ஒரே பலியாய் நமக்காக பலியானார். நமக்கு இந்த சத்தியங்கள் தெரியும். ஆக பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கக்கூடிய அத்தனை பலிபீடங்களும், எல்லா பலிபீடங்களிலும் செலுத்தப்பட்டு வந்த அத்தனை பலிகளும் புதிய ஏற்பாட்டுல யாரை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒரே பலி. அவர் எங்க பலியானார்? அவருக்கு ஒரு பலிபீடம் தேவை. சும்மா அந்தரத்தில் அப்படி தொங்க விட்டு அப்படி அடிக்க முடியாது. அப்ப அவர் எதுல தொங்கினார்? சிலுவையிலே. பலிபீடமாகிய சிலுவையிலே நமக்கான பலி தொங்க விடப்பட்டது, உயர்த்தப்பட்டா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க நிறைய பேருக்கு இந்த சத்தியங்கள் தெரியல. அதனாலதான் அந்த மாலை வேளையில மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். சும்மா நம்ம பாடுறோம், தேவனை நான் யெகோவா ஈரையாக அனுபவிக்கிறேன்னு சொல்லி பாடல் பாடிட்டு போறதுனால கட்டாயமா அனுபவிக்க முடியாது. அல்லது ஏதோ ஒரு ஊழியக்காரங்க யெகோவா ஈரேன்னு சொல்லி கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி தைரியப்படுத்திட்டு போகிறதுனாலையும் இந்த வார்த்தையின் மேன்மையை அனுபவிக்க முடியாது. உண்மைதானே? இந்த இடத்துக்கு வரணும். Only when we come to this place where we can find or where we can build an altar named Jehovah Jireh, there we can find the Lord provide everything, or the Lord providing everything we need அப்படி சொல்ல முடியும். அல்லது God provides everything. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை நிறைவாய் நடத்த, நமக்கு என்னென்ன கொடுக்கணும் சொல்லி அவர் தீர்மானிக்கிறாரோ அதெல்லாம் தந்து நம்மளை நடத்துவா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆக இது யெகோவா ஈரேங்கிறது மாத்திரம் இல்ல, நான் துரிதமா சொல்றேன்,
இதை தொடர்ந்து வரக்கூடிய யாத்திராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டு அப்படின்னு சொல்லி அங்க நீங்க வாசிக்க முடியும். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டு போதும். அப்ப ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு தான் என்ன பேரு? யெகோவா நிசி. அப்ப தேவனுக்கு அப்படி நாமம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க கூடாது. பைபிள தான் பேச முடியும். சும்மா அந்த பாட்டுல பாடி இருக்காங்க, ரோட்ல பாடி இருக்காங்க அப்படிங்கறதுல எங்களுக்கு தெரியாது. இந்த பாட்டு, அந்த ஃப்ளூட்டு இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் உள்ள போகவே கூடாது. தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். நம்ம அது எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் தம்மை வெளிப்படுத்து. யெகோவானாலே தேவன் தான். தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். எந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன மகிமை நான் விக்கிரங்களுக்கு என்ன செய்ய கொடேன்னு சொல்றார். அவர் பலிபீடத்துக்கு கொடுத்துருவாரா? யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு பலிபீடத்துக்கு தம்முடைய நாமத்தை கொடுக்கிறார் பாருங்க. அப்படித்தானே அர்த்தம்? உண்மை அதுதானே. ஒரு பேசவே பேசாது, அப்படித்தானே? உணர்வற்ற ஒண்ணு ஒரு பலிபீடம், அப்படித்தானே? உயிரற்றதா உயிர் உள்ளதா? பலிபீடம் பேசுமா? பேசாது. ஆனா அந்த பலிபீடத்துக்கு உயிருள்ள தேவனுடைய நாமம் கொடுக்கப்படுதுன்னா, அப்ப இந்த பலிபீடத்துல தம்மை தேவன் எவ்விதமா வெளிப்படுத்துறாருங்கிற சத்தியத்தை கர்த்தருடைய சபை விளங்கி கொள்ள வேண்டும். தேவனை கண்ட இடங்கள் எல்லாம் அனுபவிக்கலாம் நினைக்கிறாங்க. அது கூடவே கூடாது. அதனாலதான் பிரியமானவர்களே, சிலுவை பற்றி உபதேசத்தை அதிகமா வலியுறுத்துறோம். நீங்க தேவன் அறியணுமா? பலிபீடத்துலதான் அறிய முடியும், பலிகள்ல தான் அறிய முடியும். யெகோவா ஈரேங்கிற நாமமுடையவரை எங்க நம்ம படிக்கிறோம்? யெகோவா ஈரேங்கிற அந்த நாமத்துக்குரியவரை எந்த இடத்துலதான் அனுபவிக்கிறோம்? ஆபிரகாம் பலிபீடத்திலே ஒரு ஆட்டுக்கடாவை தகன பலியிட இட்ட இடத்துலதான் எங்கே ஒரு மாம்சம் பலியாகிறதோ, அப்ப அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னிழல். அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னிழல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாய் இருக்கிறது. அது மாத்திரல்ல, நீங்களும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவர் நமக்காக சிலுவையிலே மரணம் அடைந்தார். அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தா. ஒருவேளை சில நினைக்கல, அதான் அடிக்கடி கேட்கிறோமே. ஆமா, இதுலதான் தேவன் அறிய முடியும். மற்றபடி 4 பாடல்களை நான் உற்சாகமா பாடுறதுனாலயோ அல்லது ஒரு வீறு கொண்ட ஒரு வைராக்கியம் கொண்ட ஒரு செய்தியை சொல்வதிலே அல்ல. எதுல தேவன் அறியப்படுகிறார், எங்கே தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்கிற சத்தியத்தை நாம் பார்க்கும்போது, யெகோவா ஈரே, அதுவும் உங்க பலிபீட இருக்க இடத்துல. யெகோவா நிசின்னு சொல்லி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது அதுவும் பலிபீடத்துக்கு தான் அந்த பெயர். சரி, அதையும் தொடர்ந்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23 மற்றும் 24 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அங்கேயும் பார்க்கிறோம், கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று என்ன செய்தானா? பேரிட்டான். எத்தனாவது வசனம்? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 23, 24. 24 வாசிக்க கேட்கலாம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பேரிட்டான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பலிபீடத்துலதான் தேவன் தமது நாமத்தை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்துகிற இடம் பலிபீடம் தான். ஆனா இன்னைக்கு சிலுவையை விட்டுருந்தாங்க. பலிபீடமாகிய சிலுவை கிடையாது. நான் சொல்றேன் பெரியவானவர்களே, நம்ம அனுதினமும் தேவனை அறிகிற அறிவில வளர்ச்சி அடையணுமா? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அநேகர் கிறிஸ்துவ வேற விதமா பிரசங்கிக்காங்க. அவர் அற்புதராய் பிரசங்கிக்காங்க, அவர் லோன் சாங்ஷன் பண்ணுகிறவரா பிரசங்கிக்காங்க, அது மாத்திரம் அவர் கடனை அடைக்கிறவரை பிரசங்கிக்கிறாங்க, அவர் வியாதியை நீக்கிறவரா பிரசங்கிக்கிறாங்க, ஹீலர். பல விதங்கள்ல அவரை பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்டதனுடைய காரியம் என்ன? அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால உங்களுக்கு எனக்கு கிடைக்கிற பிரதிபலன்கள் என்ன? பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, பரிசுத்தமாகுதல் கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் வசனாதார சொல்ல முடியும்.
பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. எபேசியர் 1:7 மற்றும் கொலோசியர் 1:14 வாசிக்கும் போது அவருடைய இரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறதா. அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தமாகுதல் கிடைக்கிறதா. அதையும் குறித்து எபிரேயர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. பரிசுத்தமாகுதலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்ததினாலே உண்டாகிறது. சரியா? அதைத் தொடர்ந்து பரிசுத்தமாகி நான் நித்திய ஜீவனை காணணுமே. அவன் நித்திய ஜீவனும் எதுல உண்டாகுதுன்னு கேட்டா, அதுவும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பலியானதின் நிமித்தமாகவே. எல்லாருக்கும் தெரியும், யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே 14, 15, 16 3 வசனங்களை வாசிக்கும் போதும், சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அது அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நாம இந்த பூமியில பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்புதலை கண்டடைந்து மறுபடியும் பிறத்தல் என்கிற மகா மேன்மையான அனுபவத்தை பெற்று பரிசுத்தமாகுதலையும் கண்டடைந்து தினமும் பரிசுத்தமாகுதலிலே நிலைத்திருந்து கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறுவதற்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார். எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம்! பலிபீடம், பலி. இன்றைக்கு உண்மையிலே நடந்த ஒண்ணு சொல்றேன். திருச்செந்தூரை தாண்டி ஒரு பகுதிக்கு நான் போய் இருந்தேன். நானும் சகோதரர். அப்ப அங்க நான் கேட்கிறேன் சகோதரிட்ட, ஒரு வாரமா உங்க சபையில கூட்டங்கள் அது இது நடந்துச்சு இல்ல, சிலுவை பற்றி ஏதாவது பேசுனாங்களான்னு கேட்க, இல்லை. சிலுவை பற்றி கிறிஸ்து நமக்காக பலியானாங்க இதை பத்தி பேசுனாங்களான்னு கேட்டா தலையை அசைச்சிட்டாங்க. இல்லைன்னு நல்லா அசைச்சிட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாரம் நல்லா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. காலையில இட்லி கேசரி எல்லாம் அடிச்சு, மதியம் நல்லா என்னது பிரியாணி அல்லது கறிக்குள் மேல சாப்பிட்டு, நைட்டு சப்பாத்தி பூரி அதெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 நேரமும் ஒரு வாரம் நல்ல சாப்பாடு. அங்க இருந்து ஊழியக்காரங்க, இங்க இருந்து ஊழியக்காரங்க. எதுக்கு? கதை சொல்றதுக்கு. சிலுவை பற்றி ஏதாவது பேச ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசம். பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், நீ பலிபீடம் இல்லை அப்படின்னா அங்கு தேவன் இல்லை. அதனாலதான் நம்ம பலிபீடத்தை குறித்து அதிகமா பிரசங்கிக்கிறோம். எந்த டாபிக் எடுத்தாலும் பலிபீடத்தை கொண்டு வந்து அங்கதான் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஏன்? பலிபீடம் காண்பிக்கப்படல. நோ ஆல்டர், நோ காட். நோ ஆல்டர், நோ அல்மைட்டி காட். நோ ஆல்டர், நோ காட். பலிபீடம் இல்லையே தேவன் இல்லை. Where there is an altar built, there is a definitely God. There is a definitely existence of God. அப்படின்னு சொல்ல முடியும். தேவன் இருக்கிறார். பலிபீடம் எங்க இருக்குதோ அங்க தேவன் இருக்கிறார். கிதியோனை பற்றிய விஷயத்துல பாருங்க, பலிபீடத்துல தம்மை வெளிப்படுத்துகிறார். மோசே பற்றிய விஷயத்துல பாருங்க, பலிபீடத்துல தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமை பற்றிய விஷயத்துல பாருங்க, பலிபீடத்துல தம்மை வெளிப்படுத்துகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11 மற்றும் 12 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கேயும் அங்கே ஒரு, அதாவது அங்கே எபனேசர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கப்படும். ஒரு கல் எடுத்து அதை நிறுத்தி என்ன சொல்றாங்க, அதுக்கு எபனேசர் பேர் வச்சோம். கல்லுக்கு தான் எபனேசர். பாத்துக்கங்க, 12ஆம் வசனத்துல தானே பாக்குறோம். 1 சாமுவேல் 7:12 பாருங்க. ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, அதற்கு அந்த கல்லுக்கு, என்னைய தேவனுக்கு தானே எபனேசன் போட்டிருக்கு, கல்லுக்குன்னு சொல்லி தப்பா சொல்லிட்டீங்களான்னு நினைச்சாங்க. பைபிள் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். நம்ம வேணா சில சமயங்கள்ல we fail, we human beings sometimes or many times fail, but the word of God never fails. ஒருபோதும் மாறாதது. அங்க சொல்லப்பட்டு கல்லுக்கு, என்ன கல்லுக்குன்னு சொல்லி இவ்வளவு தில்லா பேசுறீங்க? இல்ல, அதுக்கு முன்னால நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பாருங்க.
அங்க ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்திட்டு இருக்காங்க. அந்த செலுத்துற சமயத்துல பெலிஸ்தர்கள் உங்களை நெருக்கிட்டாங்க, இங்க வந்துட்டாங்க, யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. அப்ப பலிகளை செலுத்திட்டு இருக்கும் போது பலிகளை செலுத்துறாங்க. பலிபீடம் பலிகள், பலிபீடம் பலிகள். இந்த அனுபவத்தோடு பெலிஸ்தரை மேற்கொண்ட உடனே இப்ப அங்க ஒரு பெயர் வைக்கப்படுகிறது, எபனேசர். அப்ப எந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் பாருங்க, எந்த பிளேஸ், the exact place is revealed, the exact place is become manifest, especially where there is an altar. எந்த இடத்துல பலிபீடம் இருக்குது அதுதான் காண்பிக்கப்படுது. எங்க பலிகள் செலுத்தப்படுது அந்த இடத்துல. அப்ப அனுதினமும் நான் தேவனை அனுபவிக்கணும், தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வரணும். தேவன் எங்கதான் தம்மை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல நீங்க தேடினீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எந்த இடத்துல பலிபீடமும் பலிகள் இருக்குதோ அங்கதான், மற்றபடி அல்ல பிரியமானவர்களே. அதனாலதான் நான் எதுக்கு சொல்ல வர்றோம், இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு தேவனை ஆராதிக்கிறோன்னு ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை இருக்கு. கேட்ட சபைக்கு போறேன்னு சொல்றாங்க. நான் பார்த்த கூட பிறந்த தங்கச்சிட்டு பேசுறது இல்ல. பலிபீடம் இருக்குதாங்க, சொல்லுங்க. பகை இருக்குதே, கசப்பு இருக்குது, மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்குது. எனக்கு கேட்டேன்னு சொல்ல, சபைக்கு இல்ல பண்ணி போய் பேசு. எதுக்கு சொல்றேன்னா, நீ கர்த்தரை அறியவே இல்லை. சிலலாம் பாருங்க, கணவனுக்கு ஒழுங்கா கவனிக்கிறதே கிடையாது, கணவனை கவனிக்கிறது கிடையாது, அவன் போதிய நேரம் சாப்பாடு கொடுக்க கிடையாது. ஏன்னா சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிடுது, அங்க கூட்டத்துக்கு போறேன். இப்போ உள்ள ட்ரெண்டிங் படி சொன்ன என்ன தெரியுமா, 4 மணிக்கு போறேன், வேன் வந்துட்டு நீங்க பாத்துக்கங்க, இப்ப போட்டு சாப்பாடு எடுத்து வை, பிசாசு உடனே இறங்கிடுவானே, நான் 4 மணிக்கு போறது பிடிக்காத, வேன் வந்துட்டு பாத்துக்கங்க. கொலகாரியம் இப்படிதான் தடுமாட்டத்துல அப்படி பேச்சு. இப்ப நான் கூட்டத்துக்கு போறேன்னு பாத்துட்டு இருக்கேன், இல்ல வகுந்துருவேன். நல்ல நீங்க கூட்டத்துக்கு போய் வேன்ல போய் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. பலிபீடம் இல்லைன்னா நீங்க தேவனை அறியவே முடியாது. நீங்க 4 மணிக்கு போன 7 மணிக்கு போன என்ன, தேவனை அறியவே முடியாது. நான் குறை சொல்லல பிரியமானவர்களே, என்ன சொல்ல, சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லாம நீங்க எங்க போனாலும் வேஸ்ட்ன்னு சொல்றேன். இந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வந்தாலும் வேஸ்ட்ன்னு சொல்றேன். எதுக்குன்னா, சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும். குடும்பத்தில் எப்படி நடக்கிறோம், பொய் இல்ல, அது மற்றவங்களை குற்றப்படுத்துறது இல்ல, பகை உணர்வு இல்ல, மன்னிக்க முடியாத சுபாவம் இல்ல, மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருக்கு. அப்ப அதான் பலிபீடம். ஏன்னா பலிபீடத்துல அங்க பலி நடக்கும். மாம்சம் என்ன செய்யப்பட்டுரும், சத்தமா சொல்லுங்க, மாம்சம் எல்லாம் என்ன செய்யப்பட்டுரும், தகனிக்கப்பட்டுரும். பலிபீடத்துலதான் என்ன செய்யும், வெட்டப்படும், தகனிக்கப்படும். நான் சொல்லு சரிதானா? கோழி உயிரோட தான் இருக்கும், அப்படியே இருந்துகிட்டு இருக்கும், ஒரு மேல கொண்டு நல்லா வெட்டிடுவாங்க, வெட்டி ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. லேச துடிப்பு இருந்தா கூட அங்க எல்லாம் என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல வச்சு வெட்டும் போது எல்லாமே மாண்டு போயிடும். சொல்ல புரியுதா? மாம்சத்தை எந்த இடத்துலதான் மேற்கொள்ள வேண்டியது இருக்கு, ஒட்டுமொத்த மாம்சமும் எங்கதான் மேற்கொள்ளப்படுகிறது, சிலுவையில, பலிபீடத்துல. சரிதானா? ஒரு ஆட்டுக்கடா ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அதோட உயிரை எங்க மாய்க்கப்படுகிறது, சத்தமா சொல்லுங்க, பலிபீடத்துல. அவன் நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சீக மனுஷனாகிய பழைய மனுஷன் எங்கதான் அடிக்கப்பட்டிருக்கான்னு தொடர்ந்து சிந்திச்சுட்டு வர்றோம். எதுல? சிலுவையில. ரோமர் 6:6 நம்ம மறக்கவே முடியாது. திடீர்னு சொல்றோம், திடீர்னு எல்லா இடத்துலயும் சொல்றோம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் தான் அந்த ஆட்டுக்கடா. அப்ப கிறிஸ்துவோடு கூட அந்த பலி செலுத்தப்பட்டு விட்டது. கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரோடு கூட நம்முடைய மாம்சீக மனுஷனாகிய ஆதாம் பலியிடப்பட்டு விட்டான். இந்த ஒரு வசனத்துல எவ்வளவு ஆழம் இருக்கு தெரியுமா? கொஞ்சம் உற்று பாருங்களேன். தெரிந்த வசனால கொஞ்சம் குயிக்க ஓடிட வேண்டாம். ரோமர் 6:6 நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, அப்ப பாருங்க, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. இப்போ இனினா என்ன, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனினா என்னது? அடுத்த மணி நேரம், அடுத்த நிமிஷம், அடுத்த மணி நேரம், நைட்டு, அடுத்த நாள் காலையில, நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம். இனின்னா என்ன தெரியுமா? சாகுற வரைக்கும். உண்மையே இல்லையா? நீங்க சொல்லுங்க. இனி என் வாழ்க்கையில், இனினால எது வரைக்கும் குறிக்கும் சொல்லுங்களேன் நீங்க? சாகுற வரைக்கும்.
கர்த்தருடைய வருகை முந்தினா கர்த்தருடைய வருகை வரைக்கும். அப்ப இனி அப்படி சொல்லும் போது இந்த ஒரு வசனத்தை உன்னிப்பா பாருங்க. அப்ப நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, இனி பாவத்துக்கு ஊழியமே செய்ய முடியாது. Hereafter we may not serve sin. இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக எனக்கு என்ன அறிவு தேவைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அந்த அறிந்திருக்கிறதா அறிவு. We must have the knowledge. We must know that our old man is crucified with Christ. We must have such knowledge that our old man is crucified. நம்முடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான்ங்கிற அந்த knowledge, we know that. அறிந்திருக்கிறோம். புது புது பாடல்களை அறிந்திருக்கிறோம், பாடுவதற்கு அறிந்திருக்கிறோம், புது புது துணிமணிகள் வருகிறதை அறிந்திருக்கிறோம், புது புது கார், பைக், அதோடைய நியூ பிராண்ட் நியூ அதெல்லாம் நம்ம என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறோம். உண்மைதானே? மெனி திங்ஸ் பிராண்டட் நியூ, இதெல்லாமே அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இது அறிஞ்சிருக்கிறோமா? இதன் அறியணும் பிரியமானோர்ல. பலிபீடம் தான். சாமுவேலுடைய நாட்கள் எடுத்துக்கங்க. எபினேசரா தேவன் தம்மை வெளிப்படுத்துறானா பலிபீடம், பலிகளை தொடர்ந்து இப்படி பலியில தான் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பலியில தம்மை வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேல் 48வது அதிகாரம் கடைசி பகுதியில பார்க்கும்போது கூட யெகோவா ஷம்மா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அதுவும் பலிபீடத்துலதான். தாராளமா பார்க்கலாம் பலிபீடத்துல. ஏன்னா அதெல்லாம் பலிபீடத்தை குறித்து, பலிகளை குறித்த பிரமாணம் எல்லாம் சொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த பலிகளை தொடர்ந்து ஆலயம் எப்படி இருக்கு, அதான் நம்மதான் நம்ம கர்த்தருடைய சபை எப்படி இருக்குங்கிற அந்த ஆலயத்தை அடைய கட்டுமான பிரமாணத்தை குறித்து சொல்லிட்டு தான் கடைசியில சொல்றாரு, நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும். எது பெயர் பெறுமா? நகரம். ஆமா, என்னையா நகரம் சொல்லி போட்டிருக்கு? ஆமா, எருசலேம் நகரம். இந்த நகரத்துக்குரிய எல்லா பலிகளை குறித்த பிரமாணம் எல்லாம் வெளிப்படுத்துறாரு. நீங்க தாராளமா எசேக்கியேல் புஸ்தகத்துல கடைசி ஒரு 6-7 அதிகாரங்களை வாசு பாருங்க. பலிகளை குறித்து பேசுறாரா இல்லையா? பேசுகிறார். பலிகளை குறித்து பேசுகிறார். நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியுதா? புரியுது இல்ல? சரி, தலையை கொஞ்சம் அசைங்க. புரியுதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பலிகளை குறித்த பிரமாணத்தை எல்லாம் வெளிப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் இந்த நகரம் எப்படி இருக்கும், அதுக்கு வாசல்கள் எப்படி இருக்கும், அஸ்திபாரம் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன கற்கள்லாம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லி அப்புறம் தான் சொல்றாரு, நகரம் எப்படி அறியப்படுமா? யெகோவா ஷம்மா அப்படின்னு சொல்லி அறியப்படும். ஆக பிரியமானவர்களே, இந்த பலிபீடம் இல்லாமல் அங்கே தேவன் எவ்விதமாய் நம்மை வெளிப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, அதிசயமானவரை வெளிப்படுத்துகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17, 19 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது அவர் மனோவா கேட்கிற, நீ சொல்ற காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ண வேண்டியது, உம்முடைய நாமம் என்ன? நாங்கள் உம்மை கனம் பண்ண முடியும், உம்முடைய நாமம் என்னன்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்ற, என் நாமத்தை நீ கேட்பானே அது அதிசயம் என்று சொல்றார். அதை தொடர்ந்து மனோவா போய் தன் வெள்ளாட்டுக்குட்டியை ஒன்று கொண்டு வந்து அதை கர்த்தருக்கு பலி செலுத்தினானா, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் என்ன ஆயினது? அதிசயம் விளங்கினது அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 13, 17, 18, 19. அப்போ அதிசயம் சொன்ன அங்க வண்டர்ன்னு இருக்கு. அது உண்மையிலே மூலப்பதத்துல எதோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை தெரியுமா? ஏசாயா 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் நாமம் அதிசயமானவர் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு உண்டு. ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி ஒன்னா இருக்கக்கூடிய வார்த்தையா அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அதிசயமானவர் எப்பொழுது தம்மை வெளிப்படுத்துகிறார்? பலி செலுத்தப்படும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நான் பலிபீடத்தோடு ஒட்டி இருக்கிறேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த மாம்சமும் பூஜ்யம் என்கிற நிலைமைக்கு வந்துடணும். ஏன்னா பலிபீடத்துலதான் மாம்சம் தகனிக்கப்படுது. அப்ப அனுதின வாழ்க்கையில நான் தேவனை அறிகிற அறிவிலை காணப்படுகிறேன் என்பதை எதுதான் வெளிப்படுத்துகிறது? அனுதின வாழ்க்கையில தேவன் தம்மை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் எதனாலதான் அறிய முடியும் என்று சொன்னால், பலிபீடத்தின் மூலமாக, அதுல செலுத்தப்படுகிற பலிகள் மூலமாக. நான் ஒரு பெரிய கோபக்காரனா, சண்டை போடுறவனா,
அல்லது பொறாமை உள்ளவனாய், பெருமை உள்ளவனாய், பணாசை உள்ளவனாய், பொருளாசை உள்ளவனாய், மாம்சத்தினுடைய கிரியைகள் அப்படிங்கிற அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு உட்பட்டவனாய் நான் காணப்படுவேனானால் அங்கே நான் தேவனை அறிய முடியாது. சாத்தானவனை நான் அறியலாம். அதனால மாம்சம், ஒட்டுமொத்த மாம்சமும் மாய்ந்து போகிற இடத்துல அல்லது மாண்டு போகிற இடத்துல யார் தம்மை அறியப்படுத்துகிறார்? யார் தம்மை வெளிப்படுத்துகிறார்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் என்ன தீர்மானிச்சார் தெரியுமா? கிறிஸ்து அங்கே அறையப்பட்டார். கிறிஸ்துவுடைய பலி அங்கே இல்லை என்றால் அவரும் தம்மை வெளிப்படுத்த மாட்டார், தம்மை மறைத்துக் கொள்வார். பலிபீடம் வந்துடுச்சு, பலி வந்துடுச்சா தேவன் தம்மை உடனே வெளிப்படுத்துவார். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, உன்னிப்பா கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அதை குறிச்சு வச்சுக்கங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே என்ன செய்தாரா? அவரை வெளிப்படுத்தினார். யாரும் என்ன செய்ய முடியாது, ஒருவரும் ஒரு காலும். அவ்வளவுதான். இப்ப மோசேட்ட முகமும் பேசின இல்ல, ஏதோ ஒரு சாயல பார்த்திருக்காரு, அவ்வளவுதான். சும்மா தேவனை எல்லாரும் பார்த்துட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. இல்ல ஆதாம் பார்த்தாரு, இவரு பார்த்தாரு, அதெல்லாம் இங்க கிடையாது. இந்த வசனத்துல போட்டிருக்கு, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அப்ப யாருதான் வெளிப்படுத்துவா? சத்தமா சொல்லுங்க. பலிபீடம் தான் வெளிப்படுத்தும். அப்படிதான் சொல்லணும் நீங்க. பலிதான் வெளிப்படுத்தும். கிறிஸ்துங்கிற ஒரு பலியான அந்த பலிதான் வெளிப்படுத்தும். ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை போட்டிருக்கு. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அவ தேவனை வெளிப்படுத்துறது என்னன்னு பார்த்தா இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பலிபீடமும் பலிகளும் தான். அவ இத ரெண்டையும் எப்படி எடுக்கலாம்னா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. என்னைய அப்போ ஒரு தவறான வியாக்கியானம் குடிக்கீங்களோன்னு நினைச்சிடாதீங்க, இதன் சரியான வியாக்கியானம். ஏன்னா அன்னைக்கு அக்காலத்துல பலிபீடம் இருந்துச்சு, அதை கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிடாதீங்க. பிரியமானவர்களே, நீங்க இது எல்லாத்தையும் எபிரேயர்ல பழைய ஏற்பாட்டு கால பலிகள், புதிய ஏற்பாட்டுல அது யாரை வெளிப்படுத்துது? பழைய ஏற்பாட்டு கால பலிகள் எல்லாம் பூர்ணப்படுத்த கூடாதவைகள், அவைகளுக்கு பின்பாக வெளிப்பட்ட கிறிஸ்து என்கிற ஒரே பலிதான் நம்ம எல்லாரையும் பூர்ணப்படுத்துகிறதுங்கிற சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப ஏன் பலிகளை பற்றிய காண்பிக்கிற அந்த பிரமாணத்தை காண்பித்துக் கொடுக்கிற இடத்துல கிறிஸ்துவை தேவன் காண்பிக்கிறார் என்றால், அத்தனை பலிகளுக்கும் முன்னிழலா கிறிஸ்து என்கிற ஒரே பலிக்கு முன்னிழலா பழைய ஏற்பாட்டில் அத்தனை பலிகளும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை வேதத்திலிருந்து நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆனபடினாலே இப்படிப்பட்ட வெளிச்சத்துலதான் யெகோவா ஈரேன்னு நீங்க உரிமை பாராட்டணும். சும்மா அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார். செய்தியில சொல்லிட்டாங்க, செய்தியில சொல்லிட்டு போய் காணிக்கை வாங்கிட்டு போயிருவாங்க, அவங்க கடமை முடிஞ்சிட்டு. அதுக்காக இல்ல. யெகோவா நிசி பாருங்க, உங்க வீட்டுல ஒரு ஜெயத்தை தர போறார், படிப்புல ஜெயம் தர போறார், வியாபாரத்துல ஒரு ஜெயம் தர போறார். இதெல்லாம் சும்மா அடிக்கிட்டு இருப்பாங்க. ஜெயம் தருவார்னா எங்க வந்தாகணும்? சத்தமா சொல்லிருங்க. பலிபீடத்துக்கு வந்தாகணும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் காண்கிற இடத்துலதான் தேவன் தம்மை இவ்விதமாய் வெளிப்படுத்துவா.